வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 10th பப்ளிக் எக்ஸாம் தமிழ் பேப்பரை பார்க்க போகிறோம். தமிழ் பேப்பர் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக இருந்து 1 மார்க்கு 2 மார்க்ஸு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்குது. 90+ மேலே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே மார்க் நல்லா வாங்கலாம். இப்போ 1 மார்க்ஸோடைய ஆன்சர் கீ மட்டும் நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா செப்பல் ஓசை, செகண்ட் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா வங்காளம் ஆங்கில மொழி, தேர்ட் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா அதியன் பெருஞ்சாத்தான், ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா வேற்றுமை உருபு, ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது, சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா செய்தி 1, 2 ஆகியன சரி, செவன்த் ஒன் பார்த்தீங்கன்னா காற்றின் பாடல், எயித் ஒன் பார்த்தீங்கன்னா குழந்தையே வா, நைன்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஆன்சரு சேர நாடு சோழ நாடு, டென்த் ஒன் பார்த்தீங்கன்னா பாடல் கேட்பவர், 11th ஒன் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ, 12th ஒன் பார்த்தீங்கன்னா காசிகாண்டம், 13th அதிவீர ராம பாண்டியர், 14th பார்த்தீங்கன்னா கூறுதல், 15th திருந்துர வருக. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எளிமையாக இருக்கக்கூடியது 1 மார்க்ஸுங்க. இப்போ 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க, ரொம்ப கஷ்டமான எதுவுமே கிடையாது. பாருங்கள் 16, 17, 18, 16 பாருங்கள். சுருக்குடம்பை இல்லாத தொடரின் பொருள் கூறுக, விடைக்கேற்ற வினாக்கள் அமைக்கவும், முன்பின் அறியாத புதியவர்கள், மென்மையான மேகங்களும் துணிச்சலும் கருணையும், இதெல்லாம் மிக எளிமையானது, ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். அடுத்த செங்கீரை ஆடுதலின் எந்த அணிகலன் சூட்டப்பட்ட முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி என்பதற்கான சான்று தருக, உலகு என முடியும் திருக்குறளை எழுதுக. டூ மார்க்ஸ் பாருங்கள். சேரர்களின் பட்டப்பெயர், தொழிற்பெயர்களின் பொருளை புரிந்து கூறுக, பகுபத உறுப்பினக்கணம், கலை சொற்கள், திணை, குறிப்பு, இருசொல் பொருள் தருக, பகுதி 3 பாருங்கள். பல்துறைகளின் வளர்ச்சி மொழிபெயர்ப்பு எவ்வாறு பயன்படுகிறது. அனைத்து கேள்விகளும் மிக எளிமையாக இருக்குது. நம்ம 90 மார்க் வாங்கலாம் கண்டிப்பாக. தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.